குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதையில கடின உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முன்னொன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பள்ளிக்கூடம் போறதுலயோ படிக்கிறதுலயோ எதுலயுமே ஆர்வம் இல்லை. அவனும் படிக்காம இருந்ததோட அல்லாம அவன் மற்ற நண்பர்களையும் படிக்க விடாம எப்ப பாரு விளையாட கூப்பிட்டுட்டு கிளாஸ்ல பாடம் கவனிக்க விடாம பண்ணிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவங்க டீச்சர் ஒரு நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தான் படிக்கல, நம்ம பையனையாவது படிக்க வச்சு நல்லா முன்னேறணும்னு நினைச்சோமே, ஏன் இப்படி படிக்க மாட்டேங்கிறான், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு நினைச்சாரு. அவர் மறுநாளைக்கு அந்த பையனுக்கு ஒரு புது பேனாவை வாங்கி கொடுத்து, இது மந்திரத்தால ஆன பேனா, இந்த பேனானால நீ எழுதி எல்லாம் படிச்சேன்னா உனக்கு நல்ல மார்க் வரும். முதல்ல அந்த பையன் அதை நம்பல. அவங்க அப்பா சொன்னாராம், இன்னைக்குதான் நீ கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். சரி, ஒரு பக்கம் படிச்சுட்டு அதை பத்தி எழுதி புரிஞ்சு எல்லாம் பண்ணினதுல மறுநாளைக்கு அவங்க டீச்சர்கிட்ட போய் காமிச்சது. அவங்க டீச்சருக்கு ஒரே ஆச்சரியமா, இப்படி நீயும் எழுதுவியா அப்படின்னு. ஆமா, எங்க அப்பா ஒரு மந்திரத்தால ஆன பேனா கொடுத்தாரு, அதுல நான் எழுதினேன்னு சொன்னானா. அப்புறம் அவங்க டீச்சர், இன்னைக்கு கிளாஸ்ல கவனிச்சு எங்க எழுது பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி அவன் அதை கிளாஸ்ல கவனிச்சு அதை அந்த பேனாவால எழுதி ரொம்ப நல்லா எழுதினானான். அந்த டீச்சருக்கே ஆச்சரியமா இருந்ததும். சரி, நீ நல்லபடியா முன்னேறி வந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் விட்டுட்டாங்க. அவன் அந்த வருஷம் ஃபுல்லா நல்லபடியா படிச்சு அந்த மந்திரத்தால் ஆன பேனாவாலேயே எழுதி எழுதி நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா கேட்டாரா, எப்படி அப்பா இப்படி உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு. அப்ப இந்த பையன் சொன்னானா, அப்பா நீங்க வாங்கி கொடுத்த அந்த பேனா தான் மந்திரத்தால ஆன பேனாப்பா, அது ரொம்ப நல்லா எழுதுது, நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அது எழுதுது அப்படின்னு. எப்படி நீ நினைச்ச, ஒன்னுத்தையும் படிக்காமையாவே நினைச்ச? இல்லப்பா, நான் படிச்சு புரிஞ்சு, நான் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் கூட படிச்சேனே, அதுல புரிஞ்சு அதை மனசுல நினைச்சேன், அப்படியே அந்த பேனாவால எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, நான் உங்ககிட்ட எப்படியாவது உனக்கு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்தேன். நீ இந்த பேனாவால வச்சு எழுதின ஒத்துக்கிறேன், ஆனா இந்த பேனாக்கு பின்னாடி உன்னுடைய உழைப்பு இருந்ததுங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஆமாம் குழந்தைகளே, உழைத்து படித்தால் நாமும் முன்னேறலாம். நன்றி குழந்தைகளே. உங்க எல்லாரையும் இன்னொரு நீதி கதையில